மகனே, நீ மேசராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் வருமானம் சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ ரிஷபராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் புதிய செயல்களை தவிர்ப்பது நல்லது. வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் கிடைக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ மிதுன ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். பழைய கடன்கள் குறையத் தொடங்கும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ கடகராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாகனத்தில் சற்று கவனம் தேவை. இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ சிம்ம ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முன்பு நன்கு யோசித்து பின் உதவி செய்வது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். பயணங்கள் வெற்றியை தரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ கன்னி ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை தேங்கியிருந்த சுபகாரியங்கள் வெற்றியாகும். சுப செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ துலாம் ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். புதிய கடன் வாங்கும் சூழ்நிலையானது உருவாகிறது. வாகனத்தில் சற்று கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ விருச்சக ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் உத்தியோகம் அல்லது தொழிலில் சற்று கவனம் தேவை. வருமானம் சீராக இருக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரும். மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ தனுசு ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ மகர ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் அல்லது சுற்றுலா செல்ல வேண்டி வரும். இந்த மாதம் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி லாபம் சற்று அதிகரிக்கும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ கும்பராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். குடும்பத்திற்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த மாதம் மற்றவர்களை நம்பி எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். வருமானம் அதிகரித்தாலும் கடனுக்கே சரியாக இருக்கும். இது உனது குருவின் வாக்காகும். மகனே, நீ மீன ராசியாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலை என்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது. எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையின் மூலம் மனக்குழப்பம் வரலாம். வீடு அல்லது வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும்.